வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் நல்லது கெட்டது, எது நல்ல விஷயம் எது கெட்டது அப்படிங்கிறத பகுத்தறிகிறதுல இந்த 2025 அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக இது ரொம்ப வெற்றிகரமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 1960 70 ஒரு 2000 வரையே நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த பழைய கஞ்சி சாப்பிட்றதெல்லாம் ஒரு கேவலமாகவும், இது அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை முறை, இதில் இந்த சாப்பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டவங்கெல்லாம் இன்னைக்கு மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இந்த பழைய கஞ்சியை ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஆய்வு பண்ணி அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் இது மிகப்பெரிய பிரபலமாக மாறுது. இந்த கஞ்சியில் இந்த வடிகஞ்சி தண்ணியில் என்ன இருக்குன்னா, நாள் ஊற்றி வச்சு 2ஆவது நாள் இருக்கக்கூடிய இந்த தண்ணியில் புற்றுநோயை, கேன்சர் புற்றுநோய், அந்த புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதே மாதிரி புரோபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய சத்து மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாலும் பிடிச்சாங்க, மற்ற நாடுகள் எல்லாம் வெளிநாட்டில் அமெரிக்காவில் எவ்வளவோ டாலர் ஒரு பானை சோறு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே விற்க ஆரம்பித்தது தான் நம்ம தமிழ்நாட்டில் ஏகத்துக்கும் இப்போ கடை திறந்துட்டாங்க, பழையது கடை. எங்கே பார்த்தாலும் அதுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறத அமெரிக்காக்காரன் தான் தீர்மானிக்க வேண்டியது இருக்குது. நம்ம இந்தியர்கள், நம்ம தமிழர்கள் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்ததை அதை எதையுமே புறக்கணிச்சிட்டு உடனே அவன் சொன்ன உடனே தான் நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இது எவ்வளவு நம்ம முற்கால உணவு, எவ்வளோ பழங்கால உணவு, நம்ம அதை எப்படி போற்றி பாதுகாத்துருக்கணும். சரி, இன்னைக்காவது அதுக்கான வரவேற்பு கிடைச்சிருக்கேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ எல்லோருமே பழைய கஞ்சி குடிப்போம், உடல் நலம் காப்போம். கேன்சரே குணப்படுத்தக்கூடிய இந்த பழைய கஞ்சியை எல்லோரும் குடிக்க பழகணும், குடிச்சு இன்பமாக வாழணும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.